வாடி கோயிலுக்குள்ள போவோம். ஏன் நீ நின்னுட்டு இருக்க? ஏய் இருடி, வெயிட் பண்றே, ஒரு ஆள் வர வேண்டியது இருக்கு. ஏய் யாரடி வரணும்? கோயிலுக்கு வந்துட்டு உள்ள போய் சாமி கும்பிடாம வெளியே நீ நின்னுட்டு இருப்பாங்களா? ஏய் இங்கே வரப்புல பிரியா, இருப்புல வர்றதுக்குள்ள என்னென்ன அவசரம்? இந்த வந்துட்டு அப்படியில ஆளு. ஏய் சீதா, உனக்கு அறிவு இருக்கா இல்லையா? நீ எதுக்கு வர சொன்ன? பேசாம வா போவோம். நீ இப்படி கூப்பிட்டுருப்பேன்னு தெரிஞ்சிருந்தா நான் வந்திருக்கவே மாட்டேன் சீதா. உன் மேல் நம்பிக்கையா தானே வந்தேன். இப்ப எதுக்கு இவரை நீ கூப்பிட்ட? எப்படி நீ உனக்கு ஃபோன் பண்ணி சொன்ன? ஏய் இங்கே பாருப்புல பிரியா, என்ன இப்படி பேச்சு பேசுற? உன் நல்லதுக்காக தானே நான் பிரேமவே கூப்பிட்டேன். உனக்கு தெரிஞ்சு கூப்பிட்டா நீ வேணான்னு சொல்லுவேன்னா தெரியாம கூப்பிட்டேன். எதுக்கு கூப்பிட்டேன்? நீ தான் நேத்தே காலேஜ்ல பார்க்கும்போது ரொம்ப சேடா இருந்தியா? சரி நம்ம ஏதாச்சும் அவளுக்கு ஹெல்ப் பண்ணுவோம் அப்படின்னு சொல்லிட்டு தான் பிரேம்கிட்ட பேசினேன். அப்பதான் பிரேமா அவரோட பாயிண்ட சொன்னாரு. சரி 2 பேரும் பேசி கலந்து சமாதானம் ஆகட்டுமேனு கூப்பிட்டுட்டு வந்தேன். என்னப்ல பிரியா இப்படி இருக்க? பேசினாதான்ல எதுக்கும் தீர்வு கிடைக்கும். எனக்கு ஒரு ஹெல்ப் தேவையில்லை. நான் ஒவ்வொரு டைமும் இவரை பார்த்து பார்த்து எனக்கு மனசு கஷ்டப்பட்டு நான் ஃபீலிங் ஆகுறதுக்கு நான் பேசாமே இருந்துட்டு போயிடுறேன். ஆளை விடுங்க சாமி, நான் கிளம்புறேன். ஏ பிரேம், நான் கூட்டிட்டு வந்து விட்டுட்டேன். நீ ஓம்பாடு அவப்பாடு, நீங்க 2 பேரும் பேசி சமாதானம் ஆயிக்கங்க. நான் அங்கிட்டு போய் கோயிலை சுத்தி பார்த்துட்டு வரேன். ஏ சீதா வேணாம், வா போவோம்னு சொல்றேன். என்னை விட்டுட்டு நீ சுத்தி பார்க்க போறியா? பொண்டாட்டி பொண்டாட்டி, என்னாச்சு இவளுக்கு? வேதாளம் பழையபடிக்கா முருங்கை மரத்துல ஏறிடுச்சா? உங்களுக்கு என்ன வேணும்? நான் தான் மூட் அப்செட் ஆகி போய் உட்காந்துருக்கேன்னு தெரியுதுல. இப்போ எதுக்கா என்கிட்ட வந்து பேசுறீங்க? பேசாம போங்க. இது இப்ப என்னதான் நடந்துச்சுன்னு ஏன் இப்படி மூஞ்சி தூக்கி வச்சுட்டு உட்காந்துருக்கா? அதான் நீ ஆசைப்பட்ட மாதிரி பீச்சை கூட்டிட்டு போனேன். அதுக்கப்புறம் நல்லா ஜாலியா தானே சுத்தி பார்த்துட்டு நல்லா தானே இருந்தோம். அப்ப என்ன ஆச்சு உனக்கு? ஆமா, பெரிய பீச்சு கூட்டு போனார். பீச்சுக்கு உலகத்திலேயே இல்லாத பீச்சு கூட்டு போய் இவரே அப்படியே காமிச்சிட்டாராக்கும். நான் போவேன், எங்க அம்மா வீட்டில் இருக்கையில டெய்லி பீச்சுக்கு தான் வாக்கிங்கே போவேன். இவர் பீச்சு கூட்டு போனதை பத்தி பெருமையா பேசிட்டு இருக்காரு. எங்க அம்மா வீட்டில் இருந்திருந்தேன்னா நேரம் கார் எடுத்துட்டு ரவுண்டிங் தான். நீங்க உங்களை கட்டிட்டு வந்ததுலேருந்து இங்கே வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்கேன். எங்கேயாச்சும் ஒரு இடத்துக்கு போனால் உங்கள் அம்மாவுக்கு பொசு பொசு பொசுன்னு இருக்குது. எப்போ பார்த்தாலும் அங்கே போகாத இங்கே போகாதன்னு சொல்கிறாங்க. அப்போ என்னதான் பண்ணுறது? நான் இந்த இடத்துலேருந்து வந்திருக்கேன், எப்படிப்பட்ட மருமகன்னு தெரியாமல் என்னையவே உங்கள் அம்மா சீண்டி பார்க்குறாங்க. நீங்கள் உங்கள் அம்மா பேச்சை கேட்டுக்கிட்டே தலையாட்டி போமா தலையாட்டிட்டு உட்காந்துருக்கீங்க. ஐயோ 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 ஐயோ, இந்த ஏற்றி விட்டா சாவியை போட்டுட்டால. நீ அவன் தலையாட்டி பொம்மை மாதிரி பொண்டாட்டி சொல்கிறதையும் கேட்பியான். உங்கள் அம்மா அதை செய்து இதை செய்து இப்படியாம்மா இருப்பா பொம்பளை? ஏற்றி விட்டுக்கிருக்காளே. ஐயோ, என் குடும்பத்தை நாசம் பண்ணிட்டா. இனிமேவா நாசம் பண்ண போறா? பொம்பளையா அடக்கம் சொடுக்குமா? வீட்டில் வேலையை பார்த்தோம், சாட்டம் வச்சோம் இருந்தும் இல்லாமல் எப்போ பார்த்தாலும் ஊர் சுற்றணும்னு தெரியுறா. அது சொல்ல போனால் குத்தோன்னு புருஷன்ட்ட ஏற்றி விட்டுக்கிருக்கா. இவ ஆத்தாக்காரி என் அண்ணே வாழ்க்கையை கெடுத்தா. இவ வந்து என் வீட்டுக்கு வந்து என் மாவே வாழ்க்கையை கெடுத்து சீரழிக்கிறா. இதை என்னன்ட்டு சரி பண்ண போறேனே தெரியல. இவளை பாரு, இல்லாதையும் முல்லாதையும் என் மைண்ட் தள்ளி போடுறா. இப்போ நம்ம பேசுனா உடனே போமா ஓ வேலையை பார்த்துக்கிட்டுவியா. இந்த கடவுளே அவனுக்கு புத்திய கொடுக்கணும். இப்ப என்னதான் மாயா பண்ணணும்ன்ற? அதான் உனக்கு பிடிச்சதெல்லாம் நான் செஞ்சு உனக்கு வேண்டதெல்லாம் நான் வாங்கி கொடுத்துட்டு தானே இருக்கேன். இப்ப என்னதான் உனக்கு பிரச்சனை? இப்ப என்ன குறை உனக்கு? உனக்கு பிடிச்ச மாதிரி தான் ட்ரெஸ் பண்ணணும்னா போட்டுக்கான்னு சொல்லியாச்சு. அது மாதிரிதான் நீ தெரியுற. உனக்கு வேணும்ன்றது நான் வாங்கிட்டு வந்து தரேன். அப்ப எதுக்கு ஏதாச்சும் ஒரு பஞ்சாயத்து எடுத்துக்கிட்டே இருக்க? என்னது? நான் பஞ்சாயத்தில் இருக்கிறேன்னா? நானும் பஞ்சாயத்தில் இருக்கிறேன். உங்க அம்மா ஒண்ணுமே இருக்கல அப்படித்தானே? அத்தா சந்திரமுகிய மாறிடாத. சும்மா தானே சொன்னேன். நீ நல்ல பிள்ளைதான் தையி, பேச்ச விடு சரியா? பேச்சை விட்றதெல்லாம் இருக்கட்டும். நீங்கள் என் பேச்சை நீங்கள் கேட்குறீங்கன்னா வாங்க எங்கள் அம்மா வீட்டுக்கு போவோம் நம்ம தனியாக. இந்த குடும்பத்துலலாம் என்னால் குப்பை கொட்ட முடியாது. கூட்டு குடும்பம்லாம் எனக்கு செட்டே ஆகாது. எங்கள் அம்மா எனக்காண்டி தனியாக வீடு வாங்கி தருவாங்க, அங்கே கூட போய் நம்ம இருப்போம். அதெல்லாம் முடியாது மாயா.
எங்க அம்மா விட்டுட்டு நான் எப்படி வர முடியும்? எங்க அம்மா பாவம் எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்துருக்காங்க. அவங்கள நான் பார்க்காம எப்படி வர்றது? என் தங்கச்சி வேற இருக்குல்ல. எங்க அப்பா வேற வெளியூர் வெளியூர்னு வேலைக்கு ஓடி போயிடுவாரு. சின்ன வயசுல இருந்தே இப்படிதான் எங்க கூட இருக்கவே மாட்டாரு. எங்க அம்மா தான் ஒத்தியா எங்களை கஷ்டப்பட்டு வளர்த்தாங்க, தெரியுமா உனக்கு? அதனால எங்க அம்மாவை விட்டுட்டுலாம் நான் வர முடியாது. ஆகுன்னா உங்கள் அம்மா புராணத்தை எடுத்து பாடிடுவீங்க. உங்கள் அம்மா அப்படி வளர்த்தாங்க இப்படி வளர்த்தாங்கன்னு. யாருமே இந்த உலகத்தில் வளர்க்கவே இல்லை, உங்கள் அம்மா மட்டும் தான் வளர்த்தாங்க. இதுவே சொல்லிட்டு திரிங்க. நீங்கள் உருப்பட்ட மாதிரி தான். நீங்கள் எப்போ தான் என் கூட வரீங்களோ அன்னைக்கு தான் நீங்கள் உருப்படுவீங்க. ஏய் மாயா, நீ என்ன வேணாலும் சொல்லு, நான் கேட்குறேன். ஆனா எங்க அம்மாவை விட்டுட்டு வர சொன்னா நான் வரவே மாட்டேன் மாயா. இப்பதான் என் தங்கம், அவன் தங்கம். இப்பதான் கரெக்டா பேசியிருக்கியா என் மகன். இப்பதான் என் மகன்றத நிரூபிச்சிருக்கியா என் செல்ல மகன். எப்படி சொன்னியா உன் முகர அடிபட்டு செடி நல்ல அடிபட்டு. உனக்கெல்லாம் வேணும்டி. ஏமாவனவே என்கிட்ட இருந்து பிரிச்சு கூட்டு போறேன்றியா? அது இந்த ஜென்மத்துல நடக்காது. என் மகன் சாமானியமா உன் கூட வரமாட்டியா. எம்மாவேன்னா எம்மாவேந்தே. எப்பா, இப்படி ஒரு புதிய ராட்சசிய பார்த்ததே இல்லை. எப்படிதான் ஒரு ஆத்தாட்ட இருந்து புள்ளைய பிடிச்சு கூட்டு போகணுங்களுக்கெல்லாம் மனசு வருதோ. அதெல்லாம் ஒரு பொம்பளை. எம்மாவே நல்ல வேலை அம்மாவை நினைச்சு பார்த்து தனியா போறேன்னு சொல்லாம இருந்தியா. என் மயனை இந்த கொஞ்ச நேரத்துக்கு முன்னாடியே பொண்டாட்டி தான் சேர்ந்துட்டு விட்டேன். சாரி மேனே, கொஞ்ச நேரம் அப்படித்தான் அம்மா பேசி மனசுல வச்சுக்கிறாத. இப்ப எதுக்கு நம்ம லூஸ் மாதிரி அவங்கள பார்த்து ஒட்டி கேட்டு பேசிக்கிட்டு இருக்கோன்னு தெரியல. என்ன செய்ய, பொழப்பு சிரிப்பா சிரிச்சு போச்சு போ. தனியா இருந்தாலே இப்படித்தேன் போல. பொழப்பு சிரிப்பா சிரிக்காம கொண்டு வர்றதுக்கு அந்த கடவுள் நீ அருள் புரியணும். அம்மா பயந்தே போயிட்டேன். ஐயா, இது ஒட்டி கேட்டதை பார்த்துருப்பாளோ? பார்த்தது என்ன, நம்ம மாவா தானே, அதெல்லாம் ஒன்று நினச்சிக்க மாட்டேன். ஏம்மா, என்னம்மா உனக்கு பிரச்சனை? அண்ணியன் மாதிரி மாற்றி மாற்றி பேசுகிற. இப்போ எதுக்கு அண்ணனும் அண்ணியும் பேசிகிட்டு இருக்கதை நின்று கேட்டுட்டு அப்புறமா அண்ணே மகனை பற்றி சந்தோஷன்ற, அப்புறம் திடீர்னு பொண்டாட்டிட்ட சேர்ந்துட்டுற. நீ உன்னை புரிஞ்சிக்கவே முடியலையம்மா. ஏன் என்னடி நீ பேச்சு பேசுற? அம்மானா அப்படிதான். ஒரு நேரம் பாசமா இருப்பேன், ஒரு நேரம் கோவத்துல திட்டுவேன். அதுக்காண்டி பாசம் இல்லைன்னு போயிருமா? என்ன செய்ய, தனியா இருக்கிறனால அப்படி இங்க நினைக்க அங்க நிற்கின்றேன். நான் ஒட்டா கேட்டேன். சும்மா நின்றுக்கிட்டு இருந்தே காத்து வாக்குல இருந்து அவங்க பேசுனது கேட்டுச்சு. இதுத்தையும் கேட்டுக்கிருந்தேன். இவ ஒருத்தி இதை நீ நின்று பார்த்துட்டு இருந்தியாக்கு. போவியா வேலையை பார்த்துட்டு போ. அப்படி சமாளிச்சிருவோமா? சரி வா, நீ சாப்பாடு போட்டு சாப்பிடணும், எனக்கு ரொம்ப பசிக்குது.